வளர்ந்து கெட்டவனை வெளுத்து வாங்கி இப்போது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் ஒரு அதிரடியான போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் அன்பு சகோதரர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் நிர்வாகி ஒருவர் அவதூறான கருத்துக்களை பேசியுள்ளது கண்டனத்திற்குரியது. அரசியலை கடந்து எல்லோராலும் மதிக்கப்படும் திரை ஆளுமை திரு ரஜினிகாந்த் அவர்கள். புரட்சி தலைவரின் அன்பையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நன்மதிப்பையும் பெற்ற அவரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசியிருப்பது ஏற்கத்தக்கதல்ல. அரசியலுக்கு வருவது எப்படி ஒவ்வொரு தனிமனிதரின் உரிமையோ அதே போல அரசியலுக்கு வராமல் இருப்பதும் அவர்தம் உரிமை. அதற்கான உரிய காரணத்தை அவரே தெரிவித்துவிட்ட பிறகும் கூட அதற்கு மதிப்பளிக்க வேண்டுமே தவிர அரசியல் நோக்கத்தோடு அதை அணுகி அவதூறு கருத்துக்களை பேசுவது என்பது அரசியல் நாகரிகமற்ற செயல் அப்படின்னு சொல்லி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த அதிரடியான போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தற்கொலையோட பெயரை கூட எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் யூஸ் பண்ணலை. பெயரை சொல்லாமே தான் வெளுத்து வாங்கியிருக்காரு.